மேடம் நீங்க பேச வந்தப்போ சொல்லுங்க. கலையரசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகம் வச்சு அவரை திரும்பி பார்த்து ஏதோ சொல்ல வந்தீங்க. அப்புறமேல கலைக்கு அரசன் அப்படின்னு சொன்னீங்க. ஒருவேளை அவங்க ஒய்ஃபும் பொண்ணு இங்க வந்திருக்கிறதுனால ஏதாவது சொல்ல வந்துட்டு அதை சொல்லாம விட்டீங்களோ? இல்ல அப்படி இருந்தா நான் அவங்க கிட்டே டைரக்டா சொல்லிடுவேன் சார். இல்ல நாங்க ஆக்சுவலா 2 பேரும் ஃப்ரம் சேலம். நாங்க 2 பேருமே நேட்டிவ். ஸோ we are like very much friends. ஒன்றும் இல்லை சார், அந்த கலை அரசன் அதுக்காக கொடுத்த பாஸ் தான். ஓகே ஓகே, அது எங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் அரசன் ஆவார் கண்டிப்பா. வாழ்த்துக்கள். கலையரசன் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க சொல்லுங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் அதை பற்றி தான் பேசுனீங்க. அப்போ பார்க்குறப்ப ஒரு மினிமம் பட்ஜெட்டில் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் இப்போ வந்து ஒரு நேற்று ஒரு டைரக்டர் யாரோ உங்கள் மேனேஜர் 80 லட்சம் 1 கோடி சம்பளம் கேட்குறீங்க அப்படின்னு வந்தது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படம் நடிக்கிறப்போ அவ்வளோலாம் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தோணுது. மக்களுக்கு உங்கள் இலக்கம், ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல நடிகர். சார் மேனேஜரே கிடையாது சார். அதான் தவறான தகவல் வெளியில் நல்லது. உங்ககிட்ட சொன்னது வேற யாரும், வேற உணர்த்து கலையரசன் கூட இப்போ யூடியூப்ல போட்டால் ஒன்று ட்ரெண்ட் ஆகுது. அவரா இருக்கு, செக் பண்ணுங்க. இல்லை சார், நான் வந்து கண்டென்ட் தான் சார். நான் வந்து அவ்வளோலாம் சம்பளம் வாங்குறது இல்லை சார், யாரும் கொடுக்கறதும் இல்லை சார். அதான் உண்மை. என்னன்னா உண்மையாக ரொம்ப நல்ல படமாக இருந்ததுன்னா நமக்கு சர்வைவல் ஒன்று இருக்குல்ல சார். சர்வைவல் இப்போ நம்ம பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நமக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் சிம்பிளாக. நான் வந்து ஒரு காலத்தில் 20,000 25,000 தான் ராஜா வாழ்க்கை வாழலான்னு யோசிச்சவன். பட் ஆனால் இப்போ நமக்கு இருந்தாலும் இப்போ எல்லாமே இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அந்த மாதிரி நம்ம பெரிய ஸ்கூலில் படிக்கணுன்றாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அது சர்வைவலுக்காக தான் சார். நான் யோசிப்பு சில படங்கள் வந்து எவ்வளோ கம்மியாக பண்ணி வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் சில படங்கள், அதுவும் மோஸ்ட் ஆஃப் படங்கள் தராமல் விட்டுருவாங்க. அதெல்லாம் கண்டுக்கிறதுல இல்லை சார். அந்த மாதிரி படம் வந்து அந்த மாதிரி வர வேண்டிய பணம் வந்தாலே நான் 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு பண்ணலாம் சார். செகண்ட் ஹீரோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க சரிங்களா? இப்போ வந்து ஹீரோ ஆகிட்டீங்க, கூட வந்து ஹீரோயினும் பிளாக் அண்ட் பிளாக்கு, நீங்களும் பிளாக்கு. ஏன்னா படத்துலேயே வந்து உங்கள் ஒய்ஃப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அங்கே ஏதாவது சாங்ஸ் பண்ணும்போது ஏதாவது சொன்னாங்களா? அவரு கூட தான் பிளாக் பேண்ட் போட்டிருக்காரு. ஹீரோயின் படத்தில் நீங்கள் தான் பண்ணிருக்கீங்க. ஹீரோயின் படத்தில் நீங்கள் தான் பண்ணிருக்கீங்க. சத்தியமாக தெரியாதுங்க. நான் வந்து இது என் பொண்ணும் பிளாக் போட்டிருக்கு. நான் காலை மேல் பிளாக் ஷர்ட் இது ஒன்று தான் டக்குன்னு இருந்தது, எடுத்து போட்டேன். நம்ம இந்த ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி பயங்கரமாக ரெடியாகி வரணும்னு யோசிக்கிறது கிடையாது. ரேண்டமாக. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், லவ் யூ சார். ஸோ எனக்கு பிளாக் ரொம்ப பிடிச்ச ஒரு கலர். ஸோ அதனால் யதார்த்தமாக அதுதான் போட்டேன். ஆனால் நானே பார்த்து சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். பிளாக் வந்தாங்க, நான் அந்த கேள்வி வரும்னு நினச்சேன். ஆனால் உங்ககிட்ட இருந்து வரும்னு கண்டிப்பாக நினச்சேன். ஏன்னா வந்து பிளாக் அண்ட் பிளாக் வந்துட்டுமே யாரும் அந்த கேள்வியை கேட்பாங்கன்னு. நான் நல்லா இருக்குல்ல, பிளாக் சூப்பராக இருக்குது. பிளாக்லாம் இல்லை தலை, யதார்த்தமாக அமைஞ்சிச்சு. கலையரசன் சார், இப்போ சமீப காலமாக நிறைய ஜோடிகள் வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறாங்க. ஜாலியான வீடியோ போடுறாங்க, சமையல் வீடியோ போடுறாங்க, சிலவங்க ஆபாச வீடியோக்களும் போடுறாங்க. ரொம்ப ட்ரெண்ட் ஆகுது, லட்சக்கணக்கில் சம்பாதிக்காங்க. அவங்களுக்குலாம் அந்த படம் என்ன சொல்ல வருது, என்ன வந்து சொல்ல கற்றுக் கொடுக்குது? இல்லை டேரக்டர் தான் கேட்கணும். பட் என்னன்னா என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம ஆன்லைனில் பார்க்கறது மட்டும் அது உண்மையும் கிடையாது, அது 100% அது மட்டும் உலகம் கிடையாது. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே சந்தோஷமான பதிவுகள் தான் போடுறாங்க. நமக்கே ஒரு செகண்ட்னா நமக்கு மட்டும் தான் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது போல, சோகம் இருக்குது போல நினச்சிப்போம். பட் எல்லாருக்குமே இருக்குது. பட் ஆனால் அவங்க வந்து அதை பதிவு பண்ணுறது, ஆனால் அது எல்லாமே இப்போ பெரிய பிஸ்னஸ் பிளாட்ஃபார்மாக மாறிடுச்சு. இப்போ அது பெரிய ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அதில் நிறைய இன்கம் வர ஆரம்பிச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க புதுசாக யோசிச்சு அது உண்மையோ பொய்யோ ஃபேக்கோ இல்லைனா மெஜாரிட்டி ஆஃப் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நெட்டாக சில விஷயங்கள், இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் இப்போ ஒய்ஃபுங்களை கலாய்ப்பாங்க, கலாச்சாரம் எல்லாரும் சிரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்து அதை வச்சு அதை பண்ணி அதை ஒரு கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணி போடுறாங்க. அது ஜாலியாக இருக்காரு ஓகே, பட் யாரையும் காயப்படுத்தாத வரைக்கும் நல்லது. நீங்கள் போலீஸ் துறையிலேருந்து வந்ததாக சொன்னாங்க. இந்த படத்தோட கதை வேற இப்போ நடந்துக்கிட்டு இருக்க விஷயம், சொல்லப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னாங்க. இப்போ நடந்த சம்பவம் அந்த மாதிரி விஷயங்களா ஏதாவது, இல்லை யூடியூப் அந்த கண்டென்ட் தானே, அந்த யூடியூப் கப்புள் அந்த விஷயம் தானே? சார் யூடியூப் கப்புள் தான். பட் இதுக்கு ஒரு ஆக்சுவலி இதுனா ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். நம்ம வந்துட்டு ஃபிசிக்கலாக எந்த வயலன்ஸ் இருக்காது. ஆனால் வந்துட்டு ஒரு நம்ம ஆன்லைனில் தினமும் பார்க்குறோம்ல, இந்த மாதிரி சில கண்டென்ட் கான்ட்ரவர்சியில் போடுறாங்களே, இந்த கண்டென்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி, அதுக்கு பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டேரக்டர் சார், ட்ரெண்டிங், ஆனால் ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. இதை வந்து எப்படி எடுத்துன்னு போகிறாங்க, மக்கள் எடுத்துன்னு போகிற விஷயம் தான். கண்டென்ட்டை வந்து கமெண்ட்ஸில் தான் எடுத்துன்னு போகிறாங்க. அதை வந்து ஏதாவது மென்ஷன் பண்ணிருக்கீங்களா படத்தில்? சார் தான் சார், இப்போ பாசிட்டிவாக போட்டிருக்கிற கப்பல் வந்துட்டு எந்த பாயிண்டில் வந்துட்டு நெகட்டிவாக மாறுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு படமாக எடுத்திருக்கோம். மற்றபடி அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். அது வந்துட்டு ஒரு 3 பாயிண்டில் சொல்லியிருக்கோம். ஒன்று, இது போடுற
ஒரு கேரக்டர் பார்த்துருப்பீங்க இப்போ நீங்கள் ஒரு மாஸ்க் போட்டு ஒரு கேரக்டர். ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மத்தோட ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் மாதிரி இருக்கும். அது வந்துட்டு எப்படி வந்துட்டு கண்டென்ட் போட வைக்கிது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கும். அப்புறம் வந்துட்டு கன்சியூம் பண்ணுற ஆடியன்ஸ் அவங்க வந்துட்டு இன்னும் நிறைய வேணும், வேறு மாதிரியான கண்டென்ட் கேட்குறாங்க. அப்புறம் கண்டென்ட் போடுற இவங்க நம்ம யூடியூப் கப்பில் இந்த மாதிரி ஆன்லைன் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இவங்களை பற்றி இந்த 3 பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே உள்ள இருக்கும். அவங்களுடைய நியாயம், அவங்களுடைய இதெல்லாமே இயலாமை மற்ற விஷயங்கள் அதில் இருக்கும்ல. சைக்கலாஜிக்கல் இட்ஸ் சேஃப் பெட் சொல்லுவாங்க ஜென்ரலாக. ஒரு லாங் டிஸ்டன்ஸில் ஒருத்தர் பின்னாடி ஓடுறது கொஞ்சம் சேஃப்பாங்க, நாட் தட் சேஃப். பட் ஹவு சேஃப் வாஸ் இட் டு பிளே இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்? ஆல்சோ த ரிஸ்க் ஃபேக்டர் வாஸ் டெஃபினெட்லி தேர். ஏன்னா ஒரு அன்சார்ட்டட் டெரிட்டரிக்கு எல்லாரையும் கொண்டு போகிறீங்க, உங்களையும் நீங்கள் ப்ளஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண முடியுமா? சார் கண்டிப்பாக சார். இது வந்துட்டு ஆக்சுவலி இந்த ப்ரிமிஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ப்ரிமிஸ் தான். இந்த டெரிட்டரி வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம தினமும் பார்க்குற டெரிட்டரி தான். பட் இதுக்கு நம்ம பார்க்குறது மட்டும் உண்மை இல்லை. அவங்க கேமரா ஆன் பண்ணுறது மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி என்ன நடக்குது, அவங்க என்ன அடுத்து பண்ணுறாங்கங்கிறது நமக்கு தெரியாது. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுறோம். ஆக்சுவலி இதில் ஒரு கேரக்டர் பார்த்துருப்பீங்க. அடுத்து அந்த கேரக்டர் மூலமாக ஒரு டாஸ்க்கு வரும். அதுக்கப்புறம் அந்த டாஸ்க்கு மேட்டர் இல்லை, அந்த டாஸ்க்னால ஒரு கான்சிக்வன்சஸ் அந்த படத்துடைய டிரைவிங் ஃபோர்ஸாக இருக்குங்க. இது ஆக்சுவலி உங்களுக்கு புதுசாக இருக்கும். அது நீங்கள் கண்டென்ட் தான் பார்த்துருப்பீங்க. அந்த கண்டென்ட் பின்னாடி சைக்காலஜியை இந்த படத்தில் பார்ப்பீங்க. ரைட்.